இந்த ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகிற திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் பல திரைப்படங்கள் லைனப்பில் இருக்குது. முக்கியமாக விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படமும் இதில் லைனப்பில் இருக்குது. டீட்டெயிலாக பேச போகிறோம். செம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றி பேசலாம். ஜனநாயகம் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக வேண்டியது. ஆனால் சில பிரச்சனைகள் காரணமாக அந்த திரைப்படம் வெளியாகவில்லை. அதுக்கப்புறம் பிப்ரவரி 30ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்பயும் வெளியாகலை. இப்போ தயாரிப்பு நிறுவனம் சைடிலிருந்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் திரைப்படத்தை அஃபிஷியலாக ரீசென்சாருக்கு நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசென்சார் எங்களுக்கு தெரிஞ்சபடி மார்ச் 18ஆம் தேதியே முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மார்ச் 18ஆம் தேதி முடிஞ்சால் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணலாமே அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ விஜய் ஒரு அரசியல் தலைவர். ஸோ அவர் நடித்த திரைப்படம் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அப்புறமா ரிலீஸ் பண்ணக்கூடாது. இது எலெக்ஷன் ரூல்ஸ் படி ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதனால் கண்டிப்பாக ஜனநாயகம் திரைப்படம் மார்ச் 18ஆம் தேதி அஃபிஷியலாக சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மே மாதம் தான் ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் தி எலெக்ஷன் படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகம் திரைப்படம். அடுத்து கருப்பு திரைப்படம். ஸோ கருப்பு திரைப்படம் ஜனவரி ரிலீஸ் ஆகும், பிப்ரவரி ரிலீஸ் ஆகும், மார்ச் ரிலீஸ் ஆகும், இப்போ ஏப்ரல் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனால் ஏப்ரல் அஃபிஷியலாக 99% கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. நீங்கள் ஜனவரி எடுத்துக்கிட்டாலும் சரி, பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் யாருமே வாய் திறந்து சொல்லுறாங்க இந்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறோம். சின்ன தகவல்கள் தான் வெளியாச்சு. ஆனால் கருப்பு திரைப்படத்தோட அஃபிஷியலாக டைரக்டர், படத்தோட மியூசிக் டைரக்டர் இவரே சொல்லிட்டாங்க படம் ஏப்ரல் ரிலீஸ் ஆக போகுது, சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால் கருப்பு திரைப்படம் அஃபிஷியலாக ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகுது உறுதியாகிவிட்டது. இதைத் தொடர்ந்து மூக்குத்தி அம்மன் 2வது பாகம். ஸோ மூக்குத்தி அம்மன் 2வது பாகம் ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் பண்ணதான் படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2வது பாகம் நாம் எல்லாருமே எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ட்ரிபிள் மடங்கு ஒரு பிரம்மாண்டமான படத்தை தான் சுந்தர்சி அவர்கள் இயக்கியிருக்காங்க. சுந்தர்சிக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இயக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. நிறைய தயாரிப்பாளர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது தயாரிப்பாளர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், பெரிய பட்ஜெட் ஃபிலிம் எடுத்தது கிடையாது, முன்ன நம்பி எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் நிராகரித்து விட்டார்கள். ஹீரோயின்ஸும் நிராகரித்து விட்டார்கள். இப்போ வேல்ஸே அஃபிஷியலாக நீ மூக்குத்தி அம்மன் 2வது பாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுந்தர்சி அந்த மூக்குத்தி அம்மன் 2வது பாகத்தில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் பீரியாடிக் போர்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த போர்ஷனை காமிச்சு தான் பெரிய பெரிய படத்தை சைன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு படம் தான் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகிறது. கண்டிப்பாக செமையாக அந்த ஒரு படத்தை என்ஜாய் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து இன்னுமே 2 திரைப்படம் லைன் அப்பில் இருக்குது. மீசை முறுக்கு 2வது பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த 3 திரைப்படங்கள் தான் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிறது. தனுஷ் அவர்களோட ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி மேபி தள்ளி போவதற்கான சில வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த கோடை விடுமுறை செம ஹாப்பியான கோடை விடுமுறையாக இருக்கும். ஜெயிலர் 2வது பாகம் மேபி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட் லைட்டாக இன்னும் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது. ஸோ ஜூன் மாதம் தான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி கூட ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.